வந்து சொல்லுவா பாருங்க அவங்க குறையெல்லாம். நீ வாய் விட்டு எவ்வளோ கூப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஓடியாருவா. கூப்பிடுவோமா? ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினா அத்தா கூப்பிட்டு வரலுக்கு ஓடி வர தாய் நதத்து மாறி தாய் வா அத்தா எந்த செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை ஆத்தா என் மகனுக்கு வந்து ஆத்தா நல்ல வாக்கு கொடுக்கணும். மன நிம்மதியில் கண்ணீர் மட்டும்தான் ஓடியாத்தா. யார் என்ன பண்ணி இந்த பிள்ளை இன்னைக்கு மனம் கசந்து போய் இந்த இடத்துல உட்காந்துருக்காவா பார்த்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும். எந்த செய்வனை இருந்தாலும் எடுத்தறிய வரனே தாய். எந்த பில்லி சூனியா எதுவாக இருந்தாலும் எடுத்தறியணும் தகத்தெறியணும். ஒன்றால் முடியாத சக்தி எதுவும் இல்லை. வாடி தாய் ஆத்தா தாய் ஏழை மகனுக்கு ஓடியாங்க வாத்தா தாய் கட்ட அவுத்தறி வச்ச ஒன்றும் பெரியா இல்லை. எந்த எந்த செய்வனை நீ எடுக்கணும் வாதாய் ஆத்தா ஈஸ்வரி மன உரி உள்ள உரி இந்த மயனுக்கு மாலுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வாத்தா. இன்னைக்கு இந்த அரசனை நீ கைப்பிடிச்சி வந்திய தாயி. அன்னையிலேருந்து கண்ணீரோடதே உட்காந்துக்க இன்ன வரைக்கும் உண்மையா சொல்லுதாயி? கண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத மக சரியா? என்ன 10 ரூபா இன்னைக்கு வரும். ஆனால் நாளைக்கு வந்து தடவீர் வந்த வீட்டை சரியா? வறுமை இன்னைக்கு என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரும், என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு நாங்கள் நிம்மதியாக கஞ்சியை காய்ச்சி குடித்தோம் இருந்தோம்னே இல்லை. சுற்றி எதிரிதேத்தா உனக்கு வம்பு தும்புக்கு பஞ்சம் இல்லாத மக. தா உண்டு தா வேலை உண்டுனாலும் எதுக்கத்துக்க நிறையா பேருக்காக சரியா தாயி? எதிரிகளுக்குள்ள குடியிருக்கேன்னு சொல்கிறேன். நல்ல வாம்புக்குள்ள குடியிருக்க உண்மையா? இன்னைக்கு யார் நல்லவ யார் கெட்டவன்னு உனக்கே தெரியாது உண்மையா? நல்லவ மாதிரி பேசுவாங்க, நல்லவ மாதிரி வம்புழுத்து விடுவாங்க சரியா? நேராக போகிறப்ப உன்னை பார்த்து நல்லவ மாதிரி சிரிப்பா. அதுக்கு பின்னாடி நீ போன இன்னொருத்திட சொல்லி உன்னைய பார்த்து சிரிக்கிறான். பெருமுதுகு காட்டுறாளுங்க சரியா தாயி? யார் என்ன பண்ணாலும் சரி தாயி, நான் தெய்வத்தை நம்புகிற மகன் சொல்லிட்டேன் சரியா தாயி? நான் என்றைக்குமே அள்ளும் பகலும் தெய்வத்துக்கிட்டதே நான் முறையிடுவேன். மனுஷன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் சரியாத்தா? இப்போ யாரும் உனக்கு செய்வன வைக்க கிடையாது சரியா? முன்னாடி உன் பங்காளி அங்காளியெல்லாம் சண்டை நிறையா இருக்குது உண்மையாதாயி? அன்னைக்கு நடந்த சாவம் பாவந்தே. இன்னைக்கு யாரோடையும் நீ சண்டை போட கிடையாது சரியா? இப்போ யாரும் உனக்கு செய்வன வைக்கவும் கிடையாது சரியா? என் பிள்ளைக்கு நாகதோஷம் நடந்துக்கிட்டு இருக்குது சரியா? என் பிள்ளையோட கிரகக்காரம் போட்டு தட்டுது சரியா தாயி? கிழக்க ஒன்றுனா மேற்க ஒன்றுங்குது சரியா? கிட்டகுனா எட்டனுங்குது சரியா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு மாங்கல்யம் முடிச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆசையாக ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அது அப்படியே நின்று போகுது. சொன்னவங்க திருப்பி பதிலுக்கே கிடையாது. மன வருத்தந்தே இருக்குது இன்னைக்கு. என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி என் வாரிசை நான் பார்க்கணுன்னு அள்ளும் பகலும் தெய்வத்தில் ஒப்படைச்சிட்டேன் சரியா தாயி? ஒரு தெய்வம் வந்து அருவாச்சக்க தெய்வம் வாசம் முன்னாடி குறுக்கு மறுக்கு வருதே தெரியுமா? இருக்கா தாயி? அந்த தெய்வம் உனக்கு ஒத்தாசை இருக்குது சரியா? அவங்க இல்லைன்னா நீ அந்த இடத்துல குடியிருக்க முடியாது சரியா? அவங்கனாலே நீ அந்த இடத்துல குடி கொண்டு இருக்க தெரிஞ்சுக்க சரியா? ஆண் தெய்வம் பெண் தெய்வம் தான் உனக்கு ஒத்தாசை. தெய்வத்திட்ட மட்டும்தான் முறையிட்டு உட்காந்துருக்குற. எங்கள் தலைப்பாறை இறங்கணும்னு கேட்டிருக்க சரியா தாயி? யாருக்கு ஒரு பாவம் நான் எடுத்து செஞ்சதில்லை. இல்லைன்னு வர்றவங்களுக்கு நான் அள்ளி கொடுத்த மக. ஆனால் இன்னைக்கு என்னை வாங்கினவளே என்னை ஏளனம் பேசுகிறாங்க உண்மையா? இன்னைக்கு யார்கிட்ட நான் யாரை பார்த்தாலும் பதில் சொல்ல முடியாது. தலைமறைவாக மறைஞ்சு ஒரு நிலைமைக்கு என் சொந்தக்காரவங்களை பார்த்தா கூட இன்னைக்கு அவளை பார்த்தா நம்மளை ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிற உண்மையா? அப்படி கேட்பாங்க. மன வருத்தத்தில் மறைஞ்சு உட்கார்ற மாதிரி மறைஞ்சு நிற்கிற மாதிரி என் சூழ்நிலை இருக்கு தாயின்ட்டேன் சரியா? தெய்வத்தை நம்பி இருக்க மக ஏத்தா உன்னைத்தேனே கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தெய்வம் தெய்வம் நான் தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி நீ சோரம் போகலாமான்னு கேட்டிருக்கேன் உண்மையா தாயி? அள்ளும் மகளும் தெய்வத்தை கும்பிட்ற மக. இப்போ பொழுது விடிஞ்சாலும் பொழுது பறிஞ்சாலும் நான் தெய்வம் மட்டும்தான் சொல்லுவேன் சரியா? நீ இருக்கிறப்ப நான் ஏன் சோறன்னு கேட்பேன் சரியா தாயி? என் பிள்ளைக்கு நல்லபடியாக மாங்கல்யம் முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்க. என் அரசனுக்கு கிழக்க இருந்து வருது தாயி. ஆனால் சொந்தத்தில் இல்லை அந்நியத்துலதே வருது என் பிள்ளைக்கு சரியா தாயி? அந்த கண்ணியை நீ முடிச்சுக்க சரியா? என் பிள்ளைக்கு சீக்கிரமே நான் முடிச்சு தரேன். இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை தாயி, நீ முடிச்சு வைப்பேன் நம்பிக்கையோட இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு. எல்லாம் வெற்றியாகும் நீ ஏன் சொல்லிட்டேன் சரியா? மனை விட்டு பிறப்புடுற போதே மங்களகரமான சத்தத்தை கேட்டு வந்த உண்மையா சரியா தாயி? என் தாய் நீ இருக்கேன்ற நம்பிக்கையோட இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிட்டான்னு கேட்டிருக்க. இப்போ உன்னுடைய அத்தா இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு வந்து அந்த வரத்தை கேட்டு வாங்கு தாயி. எனக்கு என் மயனுக்கு ஒரு மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணும். இந்த கடை கப்பிட்டு ஒரு வழி வரணும். அது நான் தீர்த்து வைக்கிறீட்டா. கஷ்டம்னு கண்ணீரோடு போயிடுச்சு என் பிள்ளையோட வாழ்க்கை சரியா? இனி அழுகிறதுக்கு எனக்கு என் உடம்புல மன வலி இல்லைன்னு சொல்லிட்டேன் சரியா? வேதனை எதுக்காக வந்துச்சுன்னே தெரியாது கடை சரியாதாயி? கடையும் கப்பி ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்ற தலையை சுற்றி உட்காந்துருக்குப்பேன் சரியா? இன்னைக்கு விடுகிற பொழுது யார் வந்து வாசல் நிற்பான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்.
சரியா தாயி? என் கஷ்டம் தீரணும் தான். என் கடைங்க இப்போ என் பிள்ளை வந்து நான் தவறு வரந்து பெற்ற மயன்னு சொன்னேன், உண்மையா? சரியா தாயி? இந்த மயன் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை இந்த தாய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்கு வந்து மருமக வரக்கூடாது, மகளா வரணும்னு கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் என் பிள்ளை ஒரு பிள்ளையத்தையும் செல்வமாக நினச்சிருக்கேன். என் வீட்டுக்கு வர்ற மருமக வந்து மகளாக இருந்து தாய் தப்பனா நினச்சி கூட பிறந்தவளா நினச்சி இந்த இடத்துல வாழணும்னு கேட்டிருக்கா தாயி. சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் அந்த மாங்கல்யத்தை சீக்கிரமே முடிச்சு தரேன். கிழக்க வரது முடிச்சுக்கப்பா. புரிஞ்சுதியா? கவலைப்படாதீங்க. ஆனால் ஆத்தா முடிச்சு வச்சுருவா. சரியா? அவனால் முடியாதது என்ன இருக்குது?